தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை வேறையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கடவுள் சொல்லும் தீர்ப்பு சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் வரிசையில் இன்றைக்கு நம்ம பேச போறது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த வீடியோவில் எப்படி சொல்ல போறோம்னா, அறிமுக பகுதி, அதுக்கு பிறகு ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள், அதுக்கு பிறகு என்ன செய்தால் வாழ்க்கை எங்க போகிறது, அதுக்கு அப்புறம் என்ன செய்தால் எனக்கு நல்லது நடக்கும் 4ஆம் பகுதியில், 5வது பகுதியில் கடவுள் சொல்லும் தீர்ப்பு, 6ல் பரிகாரம். இப்படிதான் இதை எடுத்துட்டு போறோம். தனுசு ராசிக்கு 2-3 குணாதிசயங்கள்ல முக்கியமான ஒரு குணாதிசயம் என்பது ஓவரா நம்புறது. ஒருத்தர ஒரு விஷயத்தை அதிகப்படியான பிலீஃப் என்பது தனுசு ராசிக்கு உண்டு. அதே மாதிரி ஓவரா கவுக்குறதும் தனுசு ராசி தான். மற்றவங்களை ஓவரா நம்புறதும் தனுசு ராசி தான், மற்றவங்களை ஓவரா கவுக்குறதும் தனுசு ராசி தான். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுகபோகமா வாழணும், பெரிய அளவில் ஸ்ட்ரெயின்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இயற்கையிலேயே நல்ல லெகசி இருக்கும், அல்லது பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள்லாம் தனுசுக்கு உண்டு. ஒரு சில பேர் வெகு சில பேர் காலம் முழுக்க வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடிய நிலைமையும் தனுசு ராசியில உண்டு. ஆனால் பெரும்பாலும் 75% அந்த தனுசு ராசி நல்ல பிறப்பு, நல்ல குடும்பம், நல்ல பணக்கார வசதி, எல்லாமே இருக்கும், லக்ஸுரி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருந்தும் 1லேருந்து 100வது தனுசு ராசி நேயர்கள் வரைக்கும் முக்கியமான குணாதிசயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, என்னப்பா வேணும் கடவுள் கேட்பாரு, எனக்கு ஒரு வீடு வேணும். எத்தனை? 5 கோடியில், ரைட், இந்த வச்சு. என்னப்பா வேணும் கடவுள் கேட்பாரு, உனக்கு ஒரு 3 குழந்தைங்க, 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. நீ நினைச்ச மாதிரியே அழகான ஆண் குழந்தை, அழகான பெண் குழந்தை, அறிவான குழந்தைகளை கொடுக்குறேன், ரைட்டு வச்சுப்பாங்க. என்னப்பா வேணும்? ஒன்றும் இல்லை, BMW X7 கார் மட்டும்தான் வேணும், அதுவும் இந்தா வச்சுக்கோ. என்னப்பா வேணும்? இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு பதவி இல்லையே, அந்த பதவி இந்தா வச்சுக்கோ. இப்படின்னு கடவுள் கொடுத்தாலும் பதவிக்கு போகிற ரோட்டில், கார் போகிற ரோட்டில், என்னடா ரோட்டில் இந்த இடத்துல குண்டு குழியுமா இருக்குது, கடவுளை இந்த வாழ்க்கையை பிடிக்கலம்பாங்க. இதுதான் தனுசு ராசி. ஸோ 99 விஷயம் கிடைச்சாலும் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைச்சு மனசை நொந்து போய் மற்றவங்களையும் கடவுளையும் பழிக்கக்கூடிய நிலைமை 100% இருக்கும் தனுசு ராசிக்கு. நம்ம வாழக்கூடிய இதே ஊரில் பேர் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சாப்பாடு இல்லாம படுகிறாங்க, இது தெரியுமா? ராத்திரி சாப்பாடு இல்லாம படுகிறாங்க, இது தெரியுமா? தனுசு ராசி நேயர்களுக்கு இதே ஊர்ல, இதே தாவணி ஊர்ல உடம்ப மறைக்க முடியாம பெண்கள் தெரியுமா பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாங்க லட்சக்கணக்கில், தெரியுமா? இதெல்லாம் இருந்தும் கூட, எல்லா வசதியும் இருந்தும் கூட 3 வேளை சாப்பாடு, எல்லா வசதியும் கடவுளுக்கு, நல்ல சொந்த வேலை சாப்பாடு, அருமையான வீடு வாசல், நல்ல சொந்த பந்தங்கள், எல்லாம் கொடுத்துருந்தோம். மத்தவங்க வாழ்க்கை நாசம், வாழ்க்கையும் நாசங்கள்ல சில தனுசு வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய சில வேலைகள்ல சில தனுசு ராசி. பொதுவுல தனுசு ராசி நல்ல எண்ணங்கள், தெய்வ பக்தி. பொதுவுல தனுசு ராசி கோமாளி அப்படின்னா தெய்வ பக்தி தான் சொல்லும். கோமாளி அப்படின்னா அது தனுசு ராசி. கோமாளியாகி மத்தவங்களையும் கோமாளி ஆக்கக்கூடிய, கோமாளியாகி மத்தவங்களையும் கோமாளி ஆக்கக்கூடிய தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கு இவ்வளவு 3 வருஷம், தனுசு ராசிக்கு கடந்த ஒரு 3 வருஷம் இடி மேல இடி விழுந்தா மாதிரி இடி மேல இடி விழுந்தா மாதிரி. தனுசு ராசியை வேணா நீங்க கேளுங்க, எந்த தனுசு ராசியை வேணா நீங்க தலைவர்கள், குடும்ப தலைவிகள், பெண்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள். ஒரு சிலருக்கு வியாபாரத்துல அப்படியே தூண்டு, சிலருக்கு வியாபாரத்துல அப்படியே தூண்டு, 50 பைசா, 1 ரூபாய், 8 லட்சம் வாங்கலாம், 50 பைசா, 1 கோடி கணக்கில் வியாபாரம், லட்சம் வாங்கலாங்கிற அளவுக்கு இன்னொரு கணக்கில் வியாபாரம். தலைவி வேற பிரச்சனைகள், குடும்ப தலைவர்கள், வேற பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனைகள் உடஞ்சு போய் நிக்கிறதும், அதுவும் சுக்குநூறா உடஞ்சு போய் இதெல்லாம் நடக்குது, அதுவும் பாக்குறோம். ஒரு சும்மா இதெல்லாம் நடக்குது. கடவுளே நேர்ல சும்மா சாம்பிளுக்கு கடவுளே நேர்ல உனக்கு என்ன பார்க்க முருகன் வந்திருக்கேன், யாரு முருகனா, உனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, யாரு முருகனா, உன் மேல நம்பிக்கையில தனுசு ராசி. ஏன் இந்த கஷ்டங்கள் தனுசு ராசிக்கு 2ஆம் பகுதி? ஏன் இந்த கஷ்டங்கள் தனுசு ராசிக்கு 2ஆம் பகுதி? யாரை நம்பணுமோ முதல்ல நீங்க நம்பணும். யாரை நம்பணுமோ, யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நீங்க அசாத்தியமா நம்ப கூடாதோ அவங்கள நீங்க அசாத்தியமா, நாட் டிஸ்பிலீஃப், டிஸ்பிலீஃப் நாட் டிஸ்பிலீஃப். அதாவது ஒரு விஷயம் உண்மையா இருக்கும், அதை நீங்க ஒரு விஷயம் உண்மையா விஷயம் பொய்யா நீங்க பொய்ன்னு நம்புவீங்க. ஒரு விஷயம் பொய்யா அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேஞ்சரஸ் டு லைஃப் சாட்டியூர் அப்படிங்கிறது வெரி டேஞ்சரஸ் டு லைஃப் இருக்கட்டும். இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்பது, இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்பது ரொம்ப மோசமான. இது ஒரு பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டங்கள்? இது ஒரு பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டங்கள்? 2வது கஷ்டம், ஏதாவது சின்னதா ஏதாவது நல்லது நடந்தாலும், சின்னதா ஏதாவது நல்லது நடந்தாலும் ஒரே ஹைப். என்ன விலை, இந்த ஊர் என்ன விலை, என்ன விலை, இந்த ஊர் எல்லாமே போச்சு, லைஃபே போச்சு, எல்லாமே போச்சு, லைஃபே போச்சு, எல்லாமே வாழ்க்கையே வேஸ்ட். 3வது ஏன் இந்த கஷ்டங்கள் தனுசு ராசிக்கு அப்படின்னு. 3வது ஏன் இந்த கஷ்டங்கள்? தேவையில்லாத நட்பு. இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தேவையில்லாத நட்பு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தேவையில்லாத நம்பி அவங்க சொல்றதை கேட்டு தான் வாழ்க்கையை தானே நம்பி அழிச்சு சிந்திக்கிறது இல்லை.
சிந்திக்கிறது இல்ல. தவறு, இது கரெக்ட், இதுல என்ன, இது தவறு, இது கரெக்ட், இதுல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நிறுத்தி நிதானமா சிந்திக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கும் பெண்களுக்கும் இல்லை. இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். ஊரார் பேச்சை கேட்டு எடுத்துக்குது தன்னுடைய வாழ்க்கையை. இதுக்கு மேல இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன, தனுசு ராசிக்கு கூட இருக்கவங்க கரெக்டா கேட்டதை சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள்னால தான் அதிகப்படியான கஷ்டங்கள், இந்த பிரச்சனைகள்னால தான் அதிகப்படியான வாழ்க்கை. தனுசு ராசி எதை நோக்கி போகுது? இப்போ வாழ்க்கை தனுசு ராசி வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா, தனுசு ராசிக்கு வாழ்க்கை எதை நோக்கி போகுது சொல்லி தான் ஆகணும். தற்சமயம் 3ல ராகு 4ல சனி, சமயம் அர்த்தாஷ்டமத்துல ராகு 4ல சனி, அர்த்தாஷ்டம 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு ராசிநாதன் வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு ராசிநாதன் வந்து உச்சமடைய 9ஆம் இடத்துல கேது. அப்புறம் வந்து 9ஆம் இடத்துல வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா இன்னும் சிக்கல், இன்னும் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா இன்னும் சிக்கல். உடனே வீடியோ கமெண்ட்ஸ் போடுறேன் சார், அப்படி கஷ்டப்படுறோம். உடனே வீடியோ கமெண்ட்ஸ் போடுறேன் சார், அப்படி கஷ்டப்படுறோம். நீங்க என்ன அஸ்ட்ராலஜர் குடுகுடு பாண்டி இல்ல. நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகுதெல்லாம் சொல்ல முடியாது. நல்ல காலம் பிறகு எது உண்மையோ சொல்ல முடியாது. எது உண்மையோ அதை தெளிவா தான் பேசி ஆகணும். சத்தியமோ அதை எடுத்துக்கிறதா தான் பேசி ஆகணும். மனப்பான்மை எடுத்துக்கிறது அவங்களோட மனப்பான்மை கெட்டதாகவும் மாறி மாறி எடுத்துப்பாங்க. நல்லதாகவும் நல்லதாகவும் மாறி மாறி எடுத்துப்பாங்க. அனுபவம் கெட்டதையும் நல்லதையும் சில பேர் கெட்டதா எடுத்துப்பாங்க. அனுபவம்னு எடுத்துப்பாங்க. நல்லதா பேசினா கமெண்ட் பண்றாங்க, எல்லாமே நல்லதா பேசினா கமெண்ட் பண்றாங்க, எல்லாமே எங்க உண்மையை சொன்னா எல்லாமே கெட்டதா சொல்றீங்க, நல்லதா சொல்லுங்க. உண்மையை சொன்னா எல்லாமே கெட்டதா சொல்றீங்களே, நல்லதா சொல்லுங்கன்றாங்க. இது ஒரு எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் திருப்திப்படுத்தவே முடியாது. அதற்கான பேசுறது வந்து உண்மையா பேசணும், அது மட்டும் தான் இருக்கும். நம்ம பேசுறது வந்து உண்மையா பேசணும், அது மட்டும். உங்க மனசுல நீங்க தைரியத்தை வரவழைச்சுக்கணும். உங்க மனசுல நீங்க தைரியம் எதிர வரவழைச்சு அடுத்த 1.5 வருஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல அடுத்த 1.5 வருஷம் 2 வருஷம் கவனமாக இருக்கணும்ன்றதுக்கு தான் இதை சொல்றோம். கவனமாக இருக்கணும்ன்றதுக்கு தான் இதை சொல்றோம். அதுவே கவலைப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ என்ன பண்ணணுங்கிறதோ இதை சொல்லல. என்ன பண்ணணுங்கிறத நேரம் முதல்ல உங்களை நீங்க மாத்திக்கணும். சோ நேரம் முதல்ல வந்து நீங்க மாத்திக்கிட்டா எல்லாம் நடந்துராது. சும்மா வந்து நீங்க மாத்திக்கிட்டா எல்லாம் நடந்துராது. நீங்க என்ன நீங்க மாத்திக்கணும். எந்த முடிவு வேணாலும், ஆனா உங்களை நீங்க முடிவு எடுக்கணும். ஆனா உங்களை நீங்க முதல்ல டேக் கேர் பண்ணி பேசிக் ஃபண்டமெண்டல் புரிதல் என்பது, அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் புரிதல் என்பது வாழ்க்கை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக். வாழ்க்கை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக். என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், இதுதான். என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், இதுதான் அத்தனை தனுசு ராசிக்காரர்களும் கேட்கறது. என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும். முதல்ல எனக்கு இப்படி ஆயிடுச்சு, 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 எனக்கு இப்படி ஆயிடுச்சு. கவலைமா பிறந்திருக்கீங்க. என்னமோ உலகத்துல நீங்க மற்றவங்க எல்லாம் தேவையில்லாம பிறந்துட்டா மாதிரி நினைக்காதீங்க. மற்றவங்க எல்லாம் தேவையில்லாம பிறந்துட்டா மாதிரி நினைக்க மதிக்கப்பட வேண்டும். உங்களுக்கும் அது மதிக்கப்பட வேண்டும். மற்றவங்களுக்கும் பிரச்சனை. இந்த உலகம் உங்களுக்கானது மட்டுமல்ல. இந்த உலகம் உங்களுக்கானது கடுமையானது. ஆனா உண்மை கொஞ்சம் பேசுறது கடுமையா. உங்களையே நீங்க யோசிச்சு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லுவாங்க. உங்களையே நீங்க யோசிச்சு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லுவாங்க. என்ன செய்தால் நல்லது நடக்கும், தனுசு ராசி என்ன செய்தால் நல்லது நடக்கும். அத்துணை பேர் நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபடணும். அத்துணை பேர் நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபடணும். இந்த நேரம் 3ல ராகு இருக்கு. இந்த நேரம் 3ல ராகு இருக்கு. உங்களை காலி பண்ணிடும். கோச்சார ரீதியா உட்கார்ந்திருக்காரு, உங்களை காலி பண்ணிடுவார். கோச்சார ரீதியா நட்பு தான் உங்களை காலி பண்ணிடுவார். கும்பராகு நட்பு தான் உங்களுக்கு நட்புன்னு ஆரம்பிக்கிற எல்லாமே உங்களுக்கு எடுக்கும். நட்பு தான் நட்புன்னு ஆரம்பிக்கிற எல்லாமே உங்களுக்கு எடுக்கும். அதே சமயத்துல உடல் கவனமா இருக்கணும். அதே சமயத்துல சுகஸ்தானத்துல சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி, சுகஸ்தானத்துல சனி பகவான். அதுல ரொம்ப இதெல்லாம் செஞ்சாதான் நல்லது நடக்கும். 4ஆவது செஞ்சாதான் நல்லது நடக்கும். பாஸ்ட் லைஃப்ல நீங்க செய்ய வேண்டியது, பிரசன்ட் லைஃப்ல என்ன நல்லதை நினைக்க முடியும், என்ன நல்லதை நினைக்க முடியும், என்ன நல்லதை பேச முடியும், ஃபியூச்சரை கடவுள்கிட்ட விட்டுருங்க. ஃபியூச்சரை கடவுளால இப்ப எதையுமே செய்ய முடியாது. நீங்க சூழ்நிலையால இப்ப எதையுமே செய்ய முடியாது. செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு, செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு. அடுத்தது கடைசி பகுதி கடவுள் சொல்லி, அடுத்தது கடைசி பகுதி கடவுள் சொல்லும் தீர்ப்பு என்ன. இருள் வந்த போது இருள் வந்த ஒன்று உண்டு, பகை ஒன்று உண்டு, பகை துணை ஒன்று உண்டு, துணை மழை வந்தது மழை ஒன்று உண்டு, குளிர்காலம் ஒன்று, எல்லோருக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லோருக்கும் உண்டு. அப்படி அடுத்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் கடினமான நேரம், கடவுள் சொல்ல கடினமான நேரம், கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்பது கடவுள் என்ன கவலைப்பட்டாலும் கவலைப்படலாம், நீங்க என்ன கவலைப்பட்டாலும் கூட நிற்பேன். நான் உங்களை காப்பாற்ற, உன்னோட பிரச்சனையில நான் அவங்க கூட நிற்பேன். நானோட பிரச்சனையில மோசமான நிலைமையில உங்களோட கண்டிப்பா மோசமான நிலைமையில உங்களோட கண்டிப்பா நிற்பேன். அப்படிங்கறத சனி பகவானும் மாறுவாசி, ராகுவும் மாறுவார், சனி பகவானும் மாறுவார். நிறைய நல்ல விஷயங்கள், சொத்து வீடு வாசல் சேர்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள், சொத்து வீடு வாசல் சேர்க்கக்கூடிய காலம் அமைதி காக்க வேண்டும்.
திருப்பியும் சொல்றேன், எது நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்க, திருப்பியும் சொல்றேன், எது நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்க, எது நீங்க சரின்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே உண்மையா நீங்க சரின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே மாற்றி அமைச்சக்கூடிய இந்த சிந்தனையினாலதான், இந்த மாற்றி அமைச்சக்கூடிய இந்த சிந்தனையினாலதான் அத்தனை பிரச்சனைகளையும் நீங்க பூமி ஆழ்வார். இதுதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார். முடிவு உங்கள்கிட்ட விட்டுறேன். அதனால தனுசு ராசி நேயர்களுக்கான பரிகாரம் என்பது, தனுசு ராசி நேயர்களுக்கு ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபட வேண்டும். தவிர ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபாடு பரிகாரம் அயோத்தியால இருக்கக்கூடிய ராமனை தரிசனம் பரிகாரம், அயோத்தியால இருக்கக்கூடிய ராமனை தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா நல்லது. இன்னும் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா உங்களால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். உங்களால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் முக்கியமா செய்யணும். உங்க வீட்டு அருகாமையில் ஒரே ஒரு விஷயம் முக்கியமா செய்யணும். உங்க வீட்டு அருகாமையில் ஒரு வணக்கம் சொல்லிட்டு வீட்டுல சுந்தரகாண்டம் படிக்க, வணக்கத்தை சொல்லிட்டு எல்லா சுந்தர ராசினியர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது, எல்லா ராசினியர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது சுந்தரகாண்டம் இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. சுந்தரகாண்டம் காலையிலயோ மாலையிலோ விளக்கேத்திட்டு சுந்தர அதிகாரம் காலையிலயோ மாலையிலோ 48 நாள் சுந்தர அதிகாரம் படிச்சு முடியும். 3 நாள் ராமபிரானுடைய படம் வீட்டுல வாங்கி வச்சு, அவருக்கு ராமபிரானுடைய படம் வீட்டுல வாங்கி வச்சு, மற்றும் மானகம் தயிர் சாதம் நிவேதனம் செய்து, மற்றும் ஏழை ஜனங்கள் சாதம் நிவேதனம் செய்து உங்களுடைய பிரச்சனை ஜனங்களுக்கு காத்துல கரையிற கற்பனை பிரச்சனைகள் மறை காத்துல கரையிற கற்பனை. அன்பிற்கினிய தனுசு ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களே, அடுத்த ஒரு வீடியோ காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்க அடுத்த வரும் காணொலியில் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். பாலகிருஷ்ணன்.